வணக்கம் உறவுகளே, நீங்கள் இப்போ பார்க்கின்ற வெண்டிக்காய் கறியானது எப்படி சமைச்சது என்று தான் சொல்லப்போகிறேன். வாங்கோ பார்க்கலாம். வெட்டி வச்சுக்கிற வெங்காயமும் வெண்டிக்காயும் நல்லெண்ணெயில் வதங்கி கொண்டிருக்கின்றது. இப்போ நன்றாக வதங்கிய பின்னர் இப்போ பார்க்குறது நல்லெண்ணெயில் வதங்குது. வெண்டிக்காயும் வெங்காயமும் வதங்கிட்டுது. இப்போ கறி பவுடர் போடுறேன் வதங்கினா வெண்டிக்காய்க்குள்ளே. அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்னா, காஞ்ச சட்டியில் வெந்தயத்தை போட்டு வறுத்து கொண்டு இருக்கின்றேன். சரியா? இப்போ நீங்கள் வெந்தயம் வறுக்கிறது தான் பார்க்குறீங்க. அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்றதை பார்க்கலாம். வறுபட்ட வெந்தயத்துக்குள்ளே நல்லெண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெயில் வெந்தயத்தை பொரிச்செடுக்க போகிறேன். இப்போ பொரிஞ்ச உடனே என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், பொரிஞ்சதுக்குள்ளே தேங்காய் பாலை விடுறேன். தேங்காய் பாலை விட்டு இப்போ தேங்காய் பால் கொதிச்சு கொண்டு இருக்குது. அது வதங்கின வெண்டிக்காய் கலவையை கொதிக்கிற தேங்காய் பாலுக்குள் போடுகிறேன். பாருங்கோ, வெண்டிக்காய் குழம்புக்குள்ளே கருவேப்பிலை, பச்சை மிளகாய், உள்ளி போட்டு அது அதில் இருக்கிற சூட்டிலேயே அவிஞ்சிடும். இது ஜாஸ்மின் பாஸ்மதி ரைஸும் வெண்டிக்காய் கறியும் அந்த மாதிரி சுவையாக இருந்துச்சு. இது நீங்களும் சமைச்சிட்டு சொல்லுங்கோ. ஒரு கொஞ்சம் வெண்டிக்காய் கறி கூட மிஞ்சியில் சமைச்ச உடனே நல்ல வாசமாக இருந்துச்சு. நல்ல சுவையாகவும் இருந்துச்சு. நன்றி, வணக்கம் அவர்களே.